இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூட்டணி அரசு அமைப்பதாக அமித்ஷா கூறவில்லை, கூட்டணி ஆட்சி என்றுதான் கூறியுள்ளார். அமித்ஷா பேச்சு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது என்றும் பேச்சு. சிதறுகின்ற வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க. நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. கடந்த காலங்களில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோது மாநில சுயாட்சி தீர்மானத்தை திமுகவினர் கொண்டு வராதது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக நேற்றைய தினம் இந்த 110 மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை அடையாளம் காட்டியது அண்ணா திமுக. தன்னுடைய சுயலாபத்திற்காக தற்போது அடிமையாக செயல்படும் ரகுபதி ஒரு பச்சோந்தி என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடல். கட்சி தான் அன்றைய இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள். அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாத மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் அண்ணா திமுக அக்கறை இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிட்ட? பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டில் எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி, KN நேரு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதிக்க கோரி அதிமுகவினர் அமளி. சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளிக்காததால் சட்டப்பேரவையில் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. மூன்று அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லாத தீர்மானம் மீது பேச சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக புகார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். அமைச்சரவையின் மீது
தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள், சுற்றறிக்கைகள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும். அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், துறை அலுவலர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 70,520க்கு விற்பனை. 1 கிராம் 8,815க்கு விற்கப்படுகிறது. நெல்லையில் சக மாணவனை அரிவாளால் வெட்டிய வழக்கில் கைதான 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு 14 நாள் நீதிமன்ற காவல். மாணவனை நெல்லை சீர்திருத்த பள்ளியில் 14 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு. நெல்லையில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர் மீது சக மாணவர் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. மாணவர்களின் புத்தக பைகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே பள்ளிகளுக்குள் அனுமதி. நெல்லையில் பள்ளி மாணவனை சக மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும். வரும் 24ஆம் தேதி பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் புது அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. முழுமையாக சொல்லி இருந்தாலும் இது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வேலூர் மாவட்டம் காட்டுக்கொல்லை கிராமத்தில் 5 தலைமுறைகளாக வசித்து வரும் மக்களுக்கு வக்பு வாரியம் நோட்டீஸ். வாடகை செலுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட வீடுகளின் உரிமையாளர்கள் ஆட்சியரிடம் புகார் மனு. தலைமுறை எங்க வசிச்சு வந்தோம், ஊர் எங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம் இவ்வளவு காலம். இப்ப மசூதியில இருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்தது சார். என்னன்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா வீடு வரி கட்டணும், எங்களுக்கு நீங்க எல்லாருமே வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சின்ன சின்ன விவசாய தொழிலும் கூலி தொழிலும் தான் சார் செஞ்சுட்டு இந்த ஊர்ல இருக்கிறோம் நாங்க. அப்படி இருக்கும்போது வீடும் எங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா எங்களால் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு அன்னிலேருந்து தூக்கமும் இல்லை, பசி எடுக்கல, எதுவுமே இல்லை. ஏன்னா எங்கள் சந்ததிங்க, எங்கள் குழந்தை குட்டிங்க எல்லாருமே எங்கே போகிறோம், எப்படி பிழைக்கிறது, எந்த வழியும் தெரியலன்ட்டு நாங்கள் எல்லாருமே பயந்து போயிருக்கிறோம் சார். இதுக்கு அரசாங்கம் மற்ற அனைவரும் முன்னிலையிலையும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் எங்களுக்கு பட்டா வழங்குமாறு கேட்டுக்கிறோம் சார். சென்னை நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை புழல் பகுதிகளில் விதிகளை மீறி குடியிருப்புகளில் செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆணை. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், திருவள்ளூர் ஆட்சியர் 6 மாதங்களில் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள் கோஷ்டி மோதல், 3 மாணவர்கள் காயம். நெல்லையில் பென்சிலுக்காக பள்ளி மாணவனை சக மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அடங்குவதற்குள் மேலும் ஒரு அதிர்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டையில் நிலம் அளவீடு செய்வதில் இருதரப்பினரிடையே வாக்குவாதம். திடீரென ஒருவர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பாங்கயத்தில் விளை நிலத்துடன் கூடிய வீட்டை இடித்து அகற்றிய அறநிலையத்துறை அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 20க்கும் மேற்பட்டோர் அதிகாரிகளை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு.
மும்பை தாக்குதல் குற்றவாளி ராணாவிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதன் எதிரொலி. டெல்லியில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு தீவிரம். அயோத்தி ராமர் கோயிலுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல். உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வந்த மிரட்டல் குறித்து விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோயில் மீது ட்ரோன் பறக்கவிடப்பட்ட யூடியூபர் கைது. விதிகளை மீறி செயல்பட்ட ராஜஸ்தானை சேர்ந்த இளைஞரிடம் போலீசார் விசாரணை. ஜேஇஇ முதன்மை அமர்வுக்கு 2 பதிவேற்றத்திற்கு விடைக்குறிப்புகள் தற்காலிகமானவை. தற்காலிக விடைக்குறிப்பில் பிழைகள் இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை விளக்கம். கழிவறை டிஷ்யூ காகிதத்தில் ராஜினாமா கடிதத்தை எழுதி அனுப்பிய சிங்கப்பூர் பெண். நிறுவனம் தன்னை நடத்திய விதத்திற்கு இப்படித்தான் பதிலடி கொடுக்க முடிந்ததாக ஆவேசம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி த்ரில் வெற்றி. 16 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி அபாரம். ஐபிஎல் வரலாற்றில் குறைவான இலக்கை டிஃபென்ஸ் செய்த அணி என்ற பெரிய சாதனையை படைத்த பஞ்சாப். 112 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய கொல்கத்தா அணி 95 ரன்களில் சுருட்டி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. போட்டி டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ரெய்டு 2 திரைப்படத்தில் நடிகை தமன்னா கவர்ச்சி நடனம். யூடியூப் ட்ரெண்டிங்கில் 2வது இடம் பிடித்த தமன்னா பாடல்.